அந்த 50,00,000 நான் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஏ எல்எல்பி 5 வருஷம் கோர்ஸு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டடம் கட்டணும். அந்த கட்டடத்தை வந்து இதில் வந்து 50,00,000 வந்து அனுசரித்து நான் வந்து கட்டி முடிச்சிடுவேன். கட்டி முடிச்சிட்டா எனக்கு 50 அதாவது 30 மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து வசதி எனக்கு கிடச்சிடும். அதை பயன்படுத்திக்குவேன். அதுக்கடுத்தது ஒரு அரசாங்கத்தில் நான் கேட்டிருக்கிறேன். ஒருத்தர் வந்து 10 ஏக்கரா இடம் இலவசமாக தான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் கொடுக்கறது வந்து இலவசமாக இருந்தால் கூட அது சட்டப்பூர்வமாக நான் வந்து நிறுவனத்துக்கு வாங்கி பயன்படுத்தணுன்ற நோக்கத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன்னா, வந்து முதலமைச்சர் செல்லுக்கு சிஎம் செல்லுக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் நான் விண்ணப்பிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து காலேஜ் கட்டணும், கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கும் சட்ட உதவி நான் தரணும். அதனால் எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து நிலத்தை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து அவரே வந்து முன் வந்து எனக்கு 10 ஏக்கராக கொடுக்கறதுக்கு கலெக்டர் மூலமாக சிஎம் மூலமாக வந்து சொல்ல போகிறாரு. அவர் சொல்லும்போது அது வந்து லீகலாக சட்டப்பூர்வமாக எனக்கு அந்த இடம் கிடைச்சிடும். அவரையும் எந்த விதத்துலையும் நான் வற்புறுத்தி வாங்கலை. அவரும் எனக்கு வந்து வழிகட்டாயமாகவும் கொடுக்கல. அவர் என்னோடய தேவைக்காக இந்த சமுதாயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாய மக்களுக்கு பயன்படணும், ஏழை மாணவர்களுக்கெல்லாம் பயன்படணும், அந்த நோக்கத்தில் அவர் வந்து ஒரு 10 ஏக்கராவே என்னுடைய நிறுவனத்துக்கு எழுதி வைக்கிறாரு. அது வந்து அவருடைய மனசு. அதே மாதிரி எனக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து யாரும் எனக்கு டொனேஷனெல்லாம் எனக்கு தர தேவையில்லை, நன்கொடையும் நான் கேட்க விரும்பலை. அதனால் வந்து இப்படி ஒரு ₹1,00,00,000 பாலிசி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் பாலிசி எடுத்துக்க போகிறீங்க. உங்களுடைய ₹1,00,00,000 உங்கள் கட்டியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே இருக்க போது. உங்களுக்கு வந்து 10வது வருஷத்துலேருந்து 10% வட்டி எல்ஐசி கொடுக்க போகுது. ₹1,00,00,000 உங்கள் பாலிசியாகவே இருக்க போது. 10% வட்டியாக கொடுக்குது. அப்போது ஒரு வருஷத்துக்கு ₹10,00,000 வந்து உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுடைய வந்து வாழ்நாள் முழுசும் 100 வயசு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். அது பிறகு உங்கள் மனைவிக்கோ கணவருக்கோ வரும். அது பிறகு உங்கள் குழந்தைங்களுக்கு வரும். இப்படி 3 தலைமுறைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல திட்டம் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதில் என் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும். வேறு யார் மூலமானாலும் உங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி யார் மூலமாகவோ பண்ணுறது அவங்களுக்காக மட்டும் பயன்படும். இது என் மூலமாக எனக்கு வந்து அது வந்து நீங்கள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அந்த ₹50,00,000 வந்து கடனை இந்த கட்டிடம் கட்டி ஏழை மாணவர்களுக்கு கல்லூரியை கட்டித்தர முடியும். அந்த நோக்கத்தில் உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு உங்கள் மூலமாகவோ உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ எனக்கு இது ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து வழங்கணும். நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு சேமிப்பு வந்து உருவாக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆனாக்கா உங்களுக்கு ₹1,00,00,000 கொடுத்துட்டு போகிறாங்க. நார்மல் ரிஸ்க்குனால் நீங்கள் கட்டின பணத்தையும் ₹1,00,00,000 கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் விபத்துகள் ஏதாவது ஆகிப்போச்சு, அதில் ரிஸ்க் ஆச்சுன்னா ₹2,00,00,000 ப்ளஸ் கட்டின ரூபாயும் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி உங்கள் பணத்துக்கு ஒரு காசு கூட அழிம்பு கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் காசை வச்சு எனக்கு அதிலேருந்து தரப்போகிறதில்ல. நீங்கள் கட்டுற அந்த ப்ரீமியம் ₹1,00,00,000 அது மாதிரி 10 பேர் நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்போது, அடையாளப்படுத்தி எல்ஐசியில் நான் சேர்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு கடனாக தராங்க. அவ்வளோதான். அந்த கடனை வந்து நான் வாங்கி வட்டி இல்லாமல் திருப்பி கட்ட போகிறேன். அந்த கடனை நல்ல வாய்ப்புக்காக இது மாதிரி காலேஜ் கட்டி மக்கள் பயன்படணும், மாணவர்களெல்லாம் வந்து பயன்படணுன்ற நோக்கத்துக்காக பயன்படுத்துறதுக்காக நான் இதை கேட்குறேன். அதனால் எனக்கு வந்து பாலிசி எனக்கு கொடுங்க. யாருக்கோ கொடுக்க போகிறீங்க, அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும், அவருக்காக மட்டும்தான் அது பயன்படும். எனக்கு கொடுக்குற இந்த உதவி இந்த சமுதாயத்துக்காக, இந்த ஏழை மக்களுக்காக பயன்படும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் மனசு முகந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் 9629900591 என்ற செல் நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய உதவிகளை எனக்கு வந்து கொடுங்க. உங்களை சேமிப்பு திட்டத்திலையும் சேர்த்து விட்டுறேன். உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானமும் கிடைச்சிடும். அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிற லோனை நான் வந்து இந்த கல்லூரி கட்டுவதற்கு பயன்படுத்திக்குவேன் சார். நன்றி சார். வணக்கம். தேங்க்ஸ் சார்.